வணக்கம் நேர்களே, ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய டாபிக் பர்சனாலிட்டி, தனித்தன்மை. தனித்தன்மை என்றால் என்ன? ஆரோக்கியத்துக்கும் தனித்தன்மைக்கும் ஏதாவது உறவு இருக்கா, சம்பந்தம் இருக்கா? அதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் BK அசீம் தானா அவர்கள். இவர் கடந்த 15 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். ஆன்மீகம் மூலமாக ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது என்பதை பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு வருகிறார், உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். பொதுவாக பார்த்தோம்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எனக்கூடிய இந்த விஷயம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதாவது காலேஜில் இன்டர்வியூ எடுக்கணும்னா, இல்லைன்னா ஆஃபீஸில் வேலைக்காக நம்ம இன்டர்வியூ போகிறோன்னா பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணால் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன? அதாவது இந்த பர்சனாலிட்டியில் நம்ம 3 விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. பர்சனாலிட்டியில் ஒன்று சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், ஓகே, இன்னொன்று பயாலஜிக்கல் ஃபேக்டர், இன்னும் சோஷியல் ஃபேக்டர்ஸ். ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் சிறு பருவத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு, அது பிரகாரமும் நம்ம பர்சனாலிட்டி அமையும். ஸோ பயாலஜிக்கல் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இல்லை நம்ம உடம்புல என்னென்ன பயாலஜிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுது இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூடும் மாறும். சில யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க க்ரோயிங் ஸ்டேஜில் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக சில இன்வால்வ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சில நேரம் அவங்க கொஞ்சம் அந்த மனசில் அந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ் கூட அவங்களுக்கு வர சான்சஸ் இருக்கு. நம்ம டிப்ரெஷன் சொல்றது, இந்த டிப்ரெஷன்லயும் பல வகைகள் இருக்கு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த க்ரோத் ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த நேரத்தில் நம்ம உடல்ல கூட நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அது அந்த புதுசாக அவங்க அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த டீனேஜில் அவங்களுக்கு எல்லாம் புதுசாக இருக்கிறதுனால, அந்த பாடியில் சேஞ்சஸ் புதுசாக மாற்றங்கள் ஏற்படுறதுனால, அதனாலேயும் அவங்களோட நடவடிக்கைகளில் சேஞ்சஸ் இருக்கும். அவங்களோட பர்சனாலிட்டியில், அவங்களோட திங்கிங் பேட்டர்ன்ஸில் நிறைய ஈவன் வயசாகும் போது ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது. கரெக்டு. ஸோ இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறது இது கண்டினியூஸாக நடைபெற விஷயம். ஆனால் அந்த டீனேஜ் அந்த சமயத்தில் கொஞ்சம் மேஜர் பாடி சேஞ்சஸ் ஏற்படுது இல்லை. ரொம்ப அப்போ சென்சிட்டிவாக இருப்பாங்க, எதுவும் தாங்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயம் பேசினாலுமே அது அவங்களுடைய ரியாக்ஷன் ரொம்ப பெருசாக இருக்கும். கரெக்ட். கோவப்படுறதும் சரி. அந்த ஒரு ஸ்டேஜில் என்னன்னா அவங்க ஒரு தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, தனக்குன்னு ஒரு தனித்துவத்தை அவங்க தேடுவாங்க. நான் இதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்க முடியுமா, இல்லை இன்ஜினியர் ஆகலாமா, டாக்டர் ஆகலாமா, இல்லை எனக்குன்னு ஒரு தனித்தன்மை என்ன, இல்லை என்னோட பேச்சை வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்களா, இதில் அவங்க அந்த அட்டென்ஷன் ஃபோக்கஸ் எல்லாம் இதில் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் அவங்க நினைப்பாங்க, நானே தான் பண்ணணும், எனக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும், நான் தனியாக என்னால் செய்ய முடியுங்கிறத நான் ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன தோல்வி கூட தாங்க மாட்டேங்கிறாங்க. போத் ஏஜ் அந்த ஹார்மோனல் சேஞ்ச் ப்ராசஸ் டைமில் சொல்லக்கூடியது அந்த சின்ன ஒரு தோல்வியும் தாங்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்ல வந்தாலும், ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம், அட்வைஸ்ன்றது செகண்டரி. ஒப்பீனியன் சொல்லும் போது இல்லை சஜஷன் சொல்லும் போது கூட தே ஆர் நாட் ரிசீவிங், அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னா அந்த ஒரு ஸ்டேஜில் தே வாண்ட் டு ப்ரூவ் தெம்செல்ஃப். ஓகே. ஏன்னா குழந்தை பருவத்திலிருந்து தே ஆர் டிபெண்டன்ட். அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்யணும் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு ஸ்டேஜ், அந்த டீனேஜ், அந்த க்ரோத் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, தே லுக் ஃபார் தேர் ஓன் ஐடென்டிட்டி. இன்னொன்று அவங்க தே வாண்ட் டு ப்ரூவ் தெம்செல்ஃப். இல்லை எனக்கு யாரும் டிபெண்டன்ஸ் இல்லாமலே என்னாலையும் பண்ண முடியும்னு. ஸோ அந்த நேரத்தில் பெற்றோர்களும் கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நிறைய டிசிஷன் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். நீங்கள் பேரண்ட்ஸ் டெசிஷன் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும். அவங்க தான் அந்த சில்ட்ரன் இல்லை அந்த டீனேஜர்ஸ் தான் டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணால் அவங்க இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படுற அந்த பீரியடில் கூட தே கேன் மேனேஜ் தேர் லைஃப் இன் அ பெட்டர் வே. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நாட் ஒன்லி டியூரிங் டீனேஜ் அந்த க்ரோத் ஸ்டேஜில் மட்டும் இல்லாமல், சிறு பருவத்திலிருந்து முதியவர்கள் வரைக்கும் நம்ம எப்போல்லாம் சிந்திக்கிறோமோ, சில இமோஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் மனசில், அந்த அந்த ஒவ்வொரு திங்கிங், ஒவ்வொரு இமோஷன்ஸும் நம்மளோட பாடியில் நிறைய ஹார்மோனல்
சேஞ்சஸை கிரியேட் பண்ணும். அதாவது குறிப்பிட்ட ஏஜ் கிடையாது, நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய உணர்வுகள், கரெக்ட். அதை வச்சு தான் நமக்கு வந்து இந்த ஒரு பர்சனாலிட்டி வந்து டெவலப் ஆகுது. ஈவன் டெவலப்மெண்ட், அதாவது நம்ம ஃபிசிக்கலாக க்ரோத் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இந்த சேஞ்சஸ் ஏற்படும். அதே மாதிரி இந்த இமோஷன்ஸ்னாலையும் நிறைய சேஞ்சஸ் நம்ம பாடியில் ஏற்படும். ஓகே. ஸோ இது வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டர். இன்னொன்று சோஷியல் ஃபேக்டர் வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து என்னென்ன கற்றுக்கிட்டோம், ஸ்கூலில் இருந்து, டீச்சர்ஸ் கிட்டேருந்து, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து என்னென்ன கற்றுக்கிட்டோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வந்து நம்மளோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். ஸோ என்னோட பர்சனாலிட்டி வந்து என்னோட சைக்காலஜிக்கல், பயாலஜிக்கல், சோஷியல் ஃபேக்டர்ஸ் எப்படி என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட பர்சனாலிட்டி நான் டெவலப் பண்ணுவேன். இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்களோட பர்சனாலிட்டி வேறு விதமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட சைக்காலஜிக்கல், பயாலஜிக்கல், சோஷியல் ஃபேக்டர்ஸ் வந்து வேறு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு தனி பர்சனாலிட்டி, தனித்தன்மை எப்படி ஏற்படுதுன்னா இந்த மூணு விஷயத்தினால அது வந்து அப்படியே ஆமாம் அவங்கள வந்து ஐடென்டிட்டியாக காட்டுது. டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டி, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஐடென்டிட்டி, அடையாளங்கள்னு சொல்லலாம். ஆமாம். ஸோ இந்த மாதிரி தான் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எஸ்பெஷலி இந்த ஜாப் ஓரியன்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படின்னா உங்களுக்கு சில ஸ்கில்ஸ் தேவைப்படும். மேபி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், ஜாப் ஓரியன்ட் ஸ்கில்ஸ் இருக்கலாம். சில நேரம் ஈவன் டிரைவிங் ஸ்கில்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் உங்களுக்கு ஜாபுக்கு தேவைக்கு ஏற்பட்ட மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்கில்ஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, புது புது ஸ்கில்ஸை. ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களோட பர்சனாலிட்டியும் டெவலப்மெண்ட் ஆகும். ஆட்டிடியூட் மாறுமா? ஆட்டிடியூடும் இட் டிபெண்ட்ஸ். இப்போ நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் கற்றுக்கும்போது முதல்ல வந்து யூ மே நாட் பி அ குட் லிசனர். ஸோ நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் பண்ணும்போது என்ன ஆகும்னா யூ வில் பிகம் அ குட் லிசனர். ஸோ அதனால என்ன வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், ஆட்டிடியூட் சேஞ்சஸ் கூட ஏற்படும். ஸோ அதனால் இந்த பர்சனாலிட்டிங்கிறது நம்ம வந்து இட் இஸ் சைக்காலஜியில் என்ன சொல்கிறோம்னா பர்சனாலிட்டி இட் இஸ் அ லேர்ன்டு பிஹேவியர். ஓகே. நீங்கள் படித்து உருவாக்குகின்ற ஒரு செயல், ஒரு ஆட்டிடியூட், ஒரு பிஹேவியர், நடத்தைன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த பர்சனாலிட்டியை நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம யாரையும் சொல்ல முடியாது இவங்க பர்சனாலிட்டி இந்த மாதிரி, இவங்க இப்படி தான் அப்படின்னு. பிகாஸ் இட் இஸ் அ லேர்ன்ட் பிஹேவியர். நம்ம வந்து கற்றுக்கிட்ட விஷயம் இதெல்லாம். ஸோ கற்றுக்கிட்ட விஷயம், இன்னொன்று புரிஞ்சுக்கிற விஷயம். நம்ம உடலில் ஏற்படுகிற மாற்றங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதை பற்றி நிறைய கவலைப்படணுங்கிற அவசியம் இருக்காது, தேவையில்லை. ஸோ அதனால் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ங்கிறது நம்ம புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நம்ம அதை டெவலப்பும் பண்ணலாம். அதே மாதிரி பர்சனாலிட்டியில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரலாம். நம்ம எத்தனை விதமான பர்சனாலிட்டிஸ் இருக்குது சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஜாரிட்டி நம்ம வந்து இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட்னு பிரிக்கிறாங்க சைக்காலஜியில். ஆனால் இந்த இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட்னு வந்து நம்ம ஒரு மேஜர் கிளாசிஃபிகேஷன் சொல்லலாம். அதை தவிர நம்ம வந்து இந்த 5 புலன்கள் சொல்கிறோம்ல, பார்க்குறது, கேட்குறது, 5 சென்சஸ், இந்த ஸ்மெல், டேஸ்ட், அதே மாதிரி இந்த டச். ஸோ இதில் வந்து சில பேருக்கு வந்து சில சென்சஸ் வந்து டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். சிலருக்கு படத்தை பார்த்து நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். சிலருக்கு வந்து டீச் பண்ணால் ஈஸியாக புரியும். சில பேருக்கு அவங்களுக்கு அனுபவிக்கணும், அதாவது ஃபீலிங் எக்ஸ்பிரஷன் பண்ணி இப்படி சொல்லலாமா? சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் அவங்க வந்து ஈஸியாக கற்றுக்குவாங்க. சில பேர் வந்து பார்த்து கற்றுக்குவாங்க. படங்கள் எல்லாம் காட்டி A4 ஆப்பிள் அப்படி பிக்சர் காட்டணும். ஆப்பிளை காட்டினா அவங்களுக்கு இல்லை. சில பேர் வந்து காதில் ரிப்பீட் பண்ணி கேட்கும்போது, சில பேர் வந்து அந்த ஆப்பிள் கையில் கொடுத்து இது பண்ணும்போது அதை கற்றுக்குறாங்க. அந்த மாதிரி சொல்லலாமா? ஏன்னா இதுதான் அவங்க ஒவ்வொருத்தரோட வேற வேற சென்ஸ் வந்து டாமினன்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்சனாலிட்டியை டிவைட் பண்ணலாம். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் எல்லாம் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் எல்லாமே இருக்கு, பர்சன்டேஜ் வாரியா. அதனால தேவைப்பட்டால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து இப்போ கேட்கறதுனால எனக்கு நல்லா படிக்க முடியுது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தும் படிக்கிறதுக்காக உங்களே நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக தோணுதோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கொள்ளலாம். அதுக்கு தான் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ், அசர்ட்டிவ்னஸ் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஸ்கில்ஸ் வந்து ஈவன் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் நிறைய இருக்குது, அங்கே போய் கற்றுக்கலாம். அதனால என்னென்னா, இல்லை என்னால் இந்த விஷயம் பண்ண முடியாது, என்னோட பர்சனாலிட்டி இப்படி தான்,
நான் இப்படி தான், என்னால் இந்த வேலைகள் செய்ய முடியாது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்குள்ளேயே கொடுக்குறோம். அதனாலே சில பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ என்ன சொல்ல வரோம்னா, பர்சனாலிட்டின்னு ஒரு நிரந்தரமான பர்சனாலிட்டின்னு எதுவுமே கிடையாது, மாறிட்டே இருக்கு. ஆமாம், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்ம புது இன்ஃபர்மேஷன் நமக்குள்ள சேகரித்து கொண்டு வரும்போதும், நம்ம புது நாலேஜ் நம்ம கற்றுக்கிட்டு வரும்போதும் அது சார்ந்து இதுவும் மாறிட்டு வருது, நம்ம பர்சனாலிட்டியும் டெவலப் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மெயினாக நம்ம இன்ட்ரோவர்ட்னா என்ன, சில பேர் நிறைய பேச மாட்டாங்க, தனக்குள்ளேயே எல்லாமே வச்சுப்பாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் ஷை பிஹேவியர் இருக்கும். சில பேர் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் இருக்காங்க, எல்லாரையும் பார்த்து ஈஸியாக பேசுறது. ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் கூட இட் இஸ் எ லேர்ன்டு பிஹேவியர். ஸோ பர்சனாலிட்டிங்கிறது நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டு வரோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பர்சனாலிட்டி மாறிக்கொண்டே இருக்கும். ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன் புது ஸ்கில்ஸ், நியூ ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டி இன்னும் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஈவன் நம்ம இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்கிறோம், ஆனால் ஈவன் த பேசிக் பர்சனாலிட்டி இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் கூட அதுவும் ஒரு பெர்மனன்ட் பர்சனாலிட்டின்னு கிடையாது, அதுவும் நம்ம கற்றுக்கிட்டு வந்த விஷயம். பேரண்ட்ஸ் கிட்டேருந்து மெயினாக வந்து ஒரு டாமினன்ட் பர்சனாலிட்டி நம்மளோட லைஃப்பில், ஒரு குழந்தையின் லைஃப்பில் வந்து ஒரு டாமினன்ட் பர்சனாலிட்டி யாருன்னா ஜென்ரலி ஃபாதராக தான் இருப்பாங்க. ஆமாம். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் தி பர்சனாலிட்டி நம்மளது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நம்மளோட ஃபாதரோட பிஹேவியரை பேஸ் பண்ணியிருக்கோம், அப்பாவுடைய பிஹேவியர் மாதிரி வந்துடும். ஆமாம். ஆனால் அதில் கூட ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஐஸாக அப்படி ஒன்றும் கிடையாது. இவங்க ஃபாதரை பார்த்து ஃபாதர் இப்படின்னா அவங்க சன்னும் அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸாகவும் இருக்கலாம், தாத்தா பாட்டி இது இருக்கலாம், அம்மா இது இருக்கலாம், அத்தை இது கூட சில பேருக்கு வந்திருக்கும். ஆமாம், ஏன்னா அவங்கள யாரும் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, ஏன்னா அந்த வயசில் வந்து சிறுபருவம் அதில் வந்து பாடி லாங்குவேஜ் கூட இன்க்ளூட் ஆகும். ஆமாம், பர்சனாலிட்டியில் ஈவன் பாடி லாங்குவேஜ் இருக்கும். அவங்கள வந்து யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களோ ஈவன் ஃபிலிம் கேரக்டர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிடித்தல்னு சொல்லலாமா, இஷ்டமாக இருக்கக்கூடிய. ஆமாம், இஷ்டமாக இருக்கிறது, இல்லை அவங்கள வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணது, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள் வந்து இருக்கிறது, முக்கியமாக டாமினன்ட் பர்சனாலிட்டிஸ். இவங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால மற்ற ஆக்டிவிட்டீஸ் அவங்களால ஈஸியாக இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்குது, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த அவங்க ஒரு ரோல் மாடல் பார்க்குறாங்க, அந்த ரோல் மாடலில் இவங்க பிடிச்ச ரோல் மாடல் யாரோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அதே மாதிரி அவங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மிமிக்ரி எல்லாம் பண்ணுறாங்களா, அதை மாதிரின்னு வச்சுக்கலாம். ஒரு ஹீரோவோ அவங்கள வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்க அவங்க வாய்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கேரக்டரோடைய வாய்ஸ் இருக்கலாம், அதே மாதிரி பேசணும் இல்லையா, அந்த ஒரு பாடி லாங்குவேஜை உள் வாங்குறாங்க. அவங்கள நேசிக்கணும், அப்புறமா அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அவங்களுடைய வாய்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஆமாம், அந்த பர்சனாலிட்டி எது அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுறோம், இல்லை ரோல் மாடலாக அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டியை வந்து நம்ம இந்த மாதிரி தான் கற்றுக்குறோம். ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்குறீங்களோ அதை வந்து நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகே. அப்படி பெர்மனன்ட் பர்சனாலிட்டின்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பர்சனாலிட்டினால ஆரோக்கியம் பாதிக்கப்படுதா? ஆமாம், ஏன்னா நம்ம முதல்ல பார்த்த மாதிரி ஒவ்வொரு எண்ணங்களும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாதிக்குது. ஆமாம், ஏன்னா ஒரு எண்ணம், ஒரு இமோஷன் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிரெயினில் நிறைய கெமிக்கல்ஸ் க்ரியேட் ஆகுது, உங்கள் பாடியில் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் இந்த பர்சனாலிட்டிங்கிறது இந்த மாதிரி தாட்ஸ் ரிலேட்டட் தான். ஏன்னா பண்டில் ஆஃப் தாட்ஸ் தான் நம்ம பர்சனாலிட்டின்னு சொல்கிறது. ஆமாம். அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசீசஸ் எடுத்துக்கோங்களேன், லைக் டயபிட்டிஸ் எடுத்துக்கோங்க, எஸ்பெஷலி இந்த ஹார்ட் டிசீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது, ஆர்ட்ரீஸில் நிறைய பிளாக்கேஜஸ் இருக்குது. இதை நீங்கள் மெஜாரிட்டி யாருக்கு வரும்னா, யாருக்கு டைப் ஏ பர்சனாலிட்டி இருக்குது. டைப் ஏ பர்சனாலிட்டி யாருன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ரொம்ப அவசரப்பட்டு செய்வாங்கல்ல, எனக்கு இப்போவே செஞ்சாகணும், உடனே செஞ்சாகணும். வீட்டில் கூட அவங்க ரொம்ப கோபப்படுவாங்க, எப்போதுமே டென்ஷனாக இருப்பாங்க. மெயினாக இந்த ஆர்மியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் ப்ராக்டிக்கலாக நடக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆமாம், ப்ராக்டிக்கல் நடக்க முடியாதுன்னு இல்லை, அவங்களோட வாழ்க்கை சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு உடனே ஏற்படணும். எனக்கு இப்போவே வேணும், இந்த கோபம் அடிக்கடி வர்றது, அப்புறம்
ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கரெக்ட் டைம் 10 மணினா கரெக்ட் 10 மணிக்கு பங்க்சுவலா. ஏன்னா அவங்க மட்டும் பங்க்சுவலா இருக்கிறது மட்டுமே இல்லாம மற்றவங்கள்ட்டேருந்தும் அவங்க வந்து அதை எதிர்பார்க்குறாங்க. அவங்க இருக்கிறது வந்து நல்ல விஷயம். நம்ம மற்றவங்கள்ட்ட அதே அளவில் அவங்க எதிர்பார்க்கறது தான் பாதிப்பு. ஆனால் என்னன்னா அது அகைன் இட்ஸ் எ லேர்ன்டு பிஹேவியர். அவங்களுக்கு குற்றம் சொல்றது கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்கள வளர்த்துருக்கலாம். ஸோ இவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வளர்ப்பு தான் காரணமா? பேசிக் வளர்ப்பு இல்லை, அதனால இந்த என்விரான்மெண்ட், இந்த சைக்காலஜிக்கல், பயாலஜிக்கல், சோஷியல் ஃபேக்டர்ஸ். இன்னொன்று வந்துட்டு இவங்க வந்துட்டு எது செஞ்சாலும் ஒவ்வொருத்தரும் செய்யும்போது நல்லது நினச்சி தான் செய்கிறாங்க. ஆனால் வந்து அந்த செய்கிற முறையில் வந்துட்டு சில தவறுகள்னு சொல்கிறத விட அதனால் தானும் பாதிக்கப்படுறாங்க, அடுத்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இதனால தான் டிசீசஸும் வருது. ஓகே. ஸோ இந்த டைப் ஏ பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இப்போ இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த ரூட் காஸ் நம்ம ஐடென்டிஃபை. இப்போ டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க மருந்து கொடுப்பாங்க சரி பண்ணுறதுக்கு. ஆனால் டெம்பரரியாக இருக்காது. ஆனால் அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு இப்போ பிளாக்கேஜ் இருந்ததுன்னா இப்போ பிளாக்கேஜ் எடுத்து விட்டுடலாம். ஆனால் மறுபடியும் பிளாக்கேஜ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, வாய்ப்புகள் நிறைய. ஏன்னா நாங்கள் இந்த பிரம்மகுமாரிஸ் நான் கோவப்பட்டுட்டே இருக்கேன்னா கண்டிப்பாக மறுபடியும் டெவலப் ஆகுது. கரெக்ட். ஸோ அதனால தான் இந்த பிரம்மகுமாரிஸ்லேயும் ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்டை பற்றி நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா யார் முதல்ல ஹார்ட் அட்டாக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்டென்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஆர்ட்ரிஸில். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா திரும்பவும் அந்த பிளாக்கேஜஸ் ஏற்படுது. ஏன்னா அவங்களோட அந்த பிஹேவியர், பர்சனாலிட்டி மாறல. ராஜயோகத்தின் மூலமாக பர்சனாலிட்டி எப்படி வந்து நம்ம டெவலப் பண்ணுறது? ஸோ ராஜயோகாவில் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா நம்மளோட நார்மல் டே டு டே லைஃப்பில் கூட கொஞ்சம் நிதானமாக வேலை செய்கிறது, ஒவ்வொருத்தரோடையும் நம்ம பேசும்போது ஒவ்வொரு ஆக்டிவிட்டி செய்யும் போதும் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை அன்பாக சொல்கிறது, ரிலாக்ஸாக சொல்கிறது. அந்த நார்மலாக டைப் ஏ பிஹேவியர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி ரியாக்ஷன் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் எப்படி பண்ணுறது, ரிலாக்ஸாக எப்படி சொல்லி கொடுக்கறது, இல்லைன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து இமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகாமல் எப்படி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் செய்ய முடியும். ஸோ இதை வந்துட்டு ராஜயோகாவில் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. மெயினாக இது எப்படி நம்ம இந்த மாற்றத்தை கொண்டு வரலான்னா இதில் வந்துட்டு இந்த நற்குணங்கள், நற்பண்புகளை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நம்மளோட வர்ச்சியூஸ், அமைதியாக எப்படி பேசுறது, சிச்சுவேஷனை எப்படி நம்ம வந்து அமைதியாக கண்ட்ரோலில் கொண்டு வர்றது, அப்புறம் நம்மளோட பிஹேவியர், கேரக்டர்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணலாம். இந்த நற்குணங்கள், நற்பண்புகள் சொன்ன மாதிரி குட் விஷஸ், குட் ஃபீலிங்ஸ், எந்த ஒரு விஷயத்துலையும் வந்துட்டு நம்ம ஓவராக ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஓவராக ரியாக்ட் பண்ணாமல் அதை எப்படி அமைதியாக கையாளுறது, இந்த விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ராஜயோகாவில் கற்றுக்கலாம். இதனால என்ன ஆகும்னா நம்மளோட ஈவன் டைப் ஏ பிஹேவியர் பர்சனாலிட்டியாக இருந்தால் கூட அதையும் நம்ம ஈஸியாக கண்ட்ரோலில் கொண்டு வரலாம், மேனேஜ் பண்ணலாம். நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல நல்ல குணங்கள் வந்து டெவலப் ஆகிட்டே போகும். ஏன்னா இந்த குணங்கள் ஆல்ரெடி இருக்கு நமக்கு ஒரிஜினல். ஆனால் இது எப்படி கொண்டு வர்றதுன்னு நம்ம எங்கேயும் கற்றுக்கிறது கிடையாது. ஸோ இந்த ராஜயோகானால இந்த விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுனால நம்மளோட அந்த ஒரிஜினல் பர்சனாலிட்டி நம்ம ஒவ்வொரு நடத்தையிலையும் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம வெளிக்கொண்டு வர்றதுனால நம்மளோட ஈவன் ஹார்ட் அட்டாக் மாதிரியான விஷயங்கள் கூட, டிசீஸ் கூட நம்ம பெர்மனண்ட்டாக ஹீல் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க பிரதர். பர்சனாலிட்டினா என்ன, எத்தனை விதமான தனித்தன்மை இருக்கிறது, எப்படி வந்து ராஜயோகம் மூலமாக நம்மளுடைய பர்சனாலிட்டி வந்து டெவலப் பண்ணலாம். இது பொதுவாக வந்து எல்லா வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எனக்கூடிய ஒரு விஷயம் வேணும். அது ராஜயோகம் மூலமாக ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றத விளக்கம் தந்ததற்காக நேர்கள் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தனித்துவம், ஆளுமை தன்மையை மனோதத்துவ ரீதியில் 2 விதமாக பிரிக்கலாம். உள்நோக்கு ஆளுமை தன்மை, வெளிநோக்கு ஆளுமை தன்மை. உள்நோக்கு ஆளுமை தன்மை மற்றவர்களுடன் பழக கூச்சப்படுவது, தனக்குள் இருக்கும் திறமைகளை வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே அடக்கி வைத்திருப்பது. வெளிநோக்கு ஆளுமை தன்மை
மற்றவர்களுடன் எளிதாக பழகுவது மற்றும் வெளிப்படையாக இருப்பது. உள்நோக்கு மற்றும் வெளிநோக்கு ஆளுமை தன்மையை நமது கற்றறியும் திறனை வளர்த்து கொள்வதன் மூலம் மாற்றி அமைக்கலாம். நாம் கூடுதலான மற்றும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் போது நமது ஆளுமை தன்மை வளர்ச்சி அடையும். தொடர்பு கொள்ளும் திறனை வளர்த்து கொள்ளும் போது நம்முடைய கேட்கும் திறன், அதாவது உள்வாங்கிக் கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது. ராஜயோக தியானத்தை பயில்வதன் மூலம் மற்றவர்களுடன் பழகும் விதம், ஒவ்வொரு செயலையும் பொறுமையுடன் கையாளும் விதம், சூழ்நிலைகளை அமைதியுடன் சமாளிக்கும் விதம் போன்ற நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளும் பொழுது நமது ஆளுமை தன்மை வளர்ச்சி அடைகின்றது. ஓம் சாந்தி.